அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 16/2/2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி 4ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி, குறள் 392. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. தெளிவுரை. எண் மற்றும் எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று உங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்க இருக்கும் புதிய முயற்சிகள் குறித்து சரியான முடிவு எடுப்பீர்கள். அனைவரும் இன்று உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் பிற்கால வாழ்க்கை, அவர்களின் வேலை பற்றி, திருமணம் பற்றி இப்படியே யோசனையாக இருப்பீர்கள் இன்று நாள் முழுவதும். நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும். மாதச்சீட்டு நடத்துபவர்கள் நல்ல லாபம் பார்ப்பார்கள் என்று. உங்களுக்குத்தான் எத்தனை முறை சொன்னாலும் புத்தி வருவதே இல்லை. உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் எப்பவும் போல. இன்று கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஒரு பக்கம் சரி, ஆனாலும் கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றத்தான் செய்யும். மீண்டும் அதனால் உங்களுக்குள் சண்டை எப்படியும் வரும். குடும்பத்தில் தீ விபத்து, மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக சகோதரர்கள் அவர்களோடு சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கைகலப்பில் முடியவும் வாய்ப்பும் உண்டு. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தினால் முடிவுக்கு வரும். பலருக்கு புரிய முடியாத சிக்கல்களை கூட நீங்கள் வழி சொல்லி தீர்த்து வைப்பீர்கள் என்று. உங்கள் நண்பரின் மகள் வெளிப்படையாக பேசுவதில்லை. உள்ளே எதையாவது வைத்துக்கொண்டு மறைமுகமாக பேசி குடும்பத்தில் அனைவரும் வெறுக்கும்படியாக நடந்து கொள்வதாகவும் இன்று உங்கள் நண்பர் உங்களிடம் புலம்புவார். வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு கால் முட்டி வலி. அக்காவிற்கு உடல் பருமன் ஆகிவிட்டது. வரன் வேறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடல் எடை குறைக்க வேண்டும். டாக்டர் அறிவுரைப்படி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, நடனம், நாட்டிய பயிற்சி இப்படியாக ஏதாவது ஒன்றில் சேர்ந்து கொள்வார் இன்று. நண்பர்களுடன் சேர்ந்து சட்டத்திற்கு புறமான காரியங்களை செய்ததால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வீட்டை பற்றி யோசிக்கவே இல்லாமல் எல்லாம் முடிந்து திருந்தி ஆன்மீகத்தில் போய் தனது வாழ்க்கை பற்றியே சிந்தனையே இல்லாமல் பொது தொண்டில் வாழ்க்கையையே செலுத்துவார்கள் சிலர் என்று. அரசு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி துறையில் வேலை செய்யும் சிலர் அரசின் பாராட்டை பெறுவார்கள். உடல் நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரகக்கல், பல் மற்றும் இதயம் சார்ந்த நோய்கள், புருவத்தில் வெட்டுத்தழும்பு, அம்மை, புதுமையான ஃப்ளூ, உஷ்ண நோய், சண்டைகளால் காயம், விபத்து, மார்பு பகுதியில் காயம், தீர்க்காயங்கள், மின்சாரம் தாக்குதல், நாய்க்கடி, வலதுகண் குறைபாடு, அக்கி, எலும்பு தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, துவரை, பாகற்காய், பீட்ரூட், மொச்சை, கொத்தவரங்காய், புளி மற்றும் சப்பாத்தி, பூரி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். என்று ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.